விஜய். சர்க்கார் விஜய் விட டிவிகே விஜய்ல தான் விஜய் அண்ணா நல்லா நடிச்சிருப்பாரு. Hey hello guys, welcome back to Sativas again. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயிலை பார்த்துட்டு நான் வந்து அண்ணாவை கடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இல்லை, நான் அண்ணாவோட குஞ்சை கடிக்க போகிறேன். அனில் குஞ்சுகளா. என்ன மேட்டர்னா வந்து லாஸ்ட்டாக நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். தளபதி 69 இல்லை வந்து டிவிகேவான்னு கொஸ்டின் கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். என்னோட ஒப்பீனியனாக நான் சொல்லியிருப்பேன். அது வந்து சில அனில்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கும் போல. சில அனில்ஸ் இல்லை, மொத்த பேரையும் ட்ரிகர் பண்ணி அவனுங்க வந்து என்ன இன்ஸ்டாகிராமில் போட்டு கடிச்சிட்டு இருந்தானுங்க. ஸோ நான் அவங்கள திருப்பி கடிக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ இது ஒரு கடி பேக் வீடியோ. அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும் அனைத்து அனில்களுக்கும் வணக்கம். என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு நம்ம பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ண போகிறோம். அதான் இந்த வீடியோ. இதான் அந்த ரீல். இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்னும் 2 வருஷம் இல்ல 1 வருஷம் வெயிட் பண்ணோம்னா அவரே வந்து தோத்துட்டு டிவிகே வேணான்ட்டு T70 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அணிலா இருந்துட்டு தான் நீ சொல்றியே டிவிகே வந்து தோத்துரும் சொல்றியே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதானடா ரியாலிட்டி. அண்ணா கிட்ட எலெக்ஷன்ல காசு கொடுத்து ஜெயிக்கிற அளவுக்கு காசு இருக்காது. இங்க தமிழ்நாட்டுல காசு கொடுத்தாதான் ஓட்டே கிடைக்கும். சோ எப்படி அண்ணாவால ஜெயிக்க முடியும்? சோ T70 தான். இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல நான் ஒரு அனிலா வந்து நான் ஒப்பீனியன் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு அனிலா தான் இந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த என்னென்ன கமெண்ட்ஸ் வந்துருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். இருங்க பாய், இதுக்கு நான் ஒரு கமெண்ட்டும் பண்ணியிருப்பேன். இருக்கேன் கட்சி இருக்குமா பாப்போம் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தானுங்க. கட்சி இருக்கும் அது வரைக்கும் நீ இருப்பியா? இருக்கணும்டா தற்குறி. 2026 கட்சி இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் போய் புளி கு என்னன்னு புரியல எனக்கு. ஸோ கட்சி இருக்குமா? நான் இருக்க மாட்டானா? ஸோ அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா மிரட்டுறாங்க ஐயா. இந்த தலைவர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு, அது இந்த ரிப்ளைக்கும் கமெண்ட் பண்ணிட்டு, தனியாகவும் கமெண்ட் பண்ணிட்டு, எனக்கு மெசேஜ்ல கூட வந்து போட்டிருக்காரு. மெசேஜ்ல வந்து இதே இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தலைவரை பார்ப்போம். கரெக்டா பேசுறா அப்படி. யாரா அது? ஏஜே பைரோ மாதிரி இருக்கா அப்படி. கட்சி இருக்கும் நெக்ஸ்ட் இயர் நீ எந்த இருப்ப பாரி. இல்ல புரியலையே ப்ரோ, என்ன ப்ரோ சொல்ல வர நீ? கட்சி இருக்கும் ஓகே, கட்சி இருக்கும் நெக்ஸ்ட் இயர் நீ எந்த நெக்ஸ்ட் இயர் நீ எங்க இருப்ப பாரு. ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் படிங்கடா படிச்சு முன்னேற வழியா பாடுறா. அடா என்னடா இது 200 வாங்கிட்டு அடே ஆகுன்னா இந்த 200 ரூபா காமெடியை தூக்கிட்டு வரானுங்க. இந்த 200 ரூபா காமெடி எல்லாம் வந்து நமத்து போச்சு. அதை போட்டு நோட்டிட்டு இருக்கானுங்க. புதுசா ஏதாவது பண்ணுங்கடா. அங்க இருக்கிற வரை எங்க கட்சி இருக்கும்டா. பாப்போம். எவ்வளவு நாள்டா நீங்க இருக்கீங்க? கட்சி இருக்குன்னு எனக்கும் பார்க்கணும்ல. நீ வீடியோ போட்டது வேஸ்ட்டுடா. போட்ட ஒரு வியூஸ் போல தற்கொலை புண்டை. போயிட்டு வீட்டுல பத்திரம் வளர்க்குற வேலையை பாருடா பாடு. இந்த வீடியோ வந்து 60,000 வியூஸ் போயிருக்கு. ஒரு வியூஸ் கூட போலன்றான். யாரா லூசு? கடைசி வரைக்கும் இன்ப நிதி குண்டியை கழுவிட்டு இருங்க. அது ஏன் வேலை கிடையாது ப்ரோ. நீங்க வந்து கடைசி வரை யார் குண்டியை கழுவுறீங்கன்னு பார்ப்போம். இவரை பாருங்களேன், பொட்ட புண்ட ஆவேஸ் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்காரு. நான் 300 தரவா வந்து ஊபரியா. இவர் வந்து கமெண்ட் மட்டும் இல்லை, எனக்காக ஒரு போஸ்ட்டும் போட்டிருப்பாரு. அந்த போஸ்ட் உங்களுக்கு நான் காட்ட போறேன். அதுல வந்து என்ன கொலாபரேஷனாகவும் என்ன டேக் பண்ணியிருப்பாரு. நான் அக்செப்ட் பண்ணல. பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பண்ணாதனால தெரில. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நைஸ் ட்ரை ப்ரோ. நான் எதிர்பார்க்கல. எனக்காக எடிட்லாம் போடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்த இந்த வீடியோ போடல. பார்த்தா எனக்காக மீம்லாம் போட்டு எடிட்லாம் போட்டு பயங்கரமா மாசா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரியான தற்கொலைன்னு. ஒரு அணிலான்னு எனக்கு டவுட்டா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அபியூஸ் பண்ணிட்டு சுத்துறான் தாய்லி. இவன்லாம் வந்து என்னை பத்தி பேசுறத என்னால ஏத்துக்க முடியல. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அஜித் ட்ரோல்ஸா இருக்கு, ரஜினி ட்ரோல்ஸா இருக்கு, அப்புறம் வந்து சூர்யா ட்ரோல்ஸா இருக்கு. ஃபுல்லா இந்த போஸ்டா தான் இருக்கு. ஐடி போய் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அபியூஸ் பண்ணிட்டு சுத்துற புண்டா. இவன் ஃபேஸ் கூட காட்ட மாட்டான். அட்லீஸ்ட் ஃபேஸ் காட்டியாச்சு அபியூஸ் பண்ணலாம். அதுவும் பண்ண மாட்டானுங்க. ஃபேஸ் காட்டாம எதுக்கு என்ன புண்டைக்கு இவனுங்க இப்படி பண்றானுங்கன்னு தெரியல. அபியூஸ் பண்றதா இருந்தா உன்னோட ஃபேஸை தைரியமா காட்டிட்டு பண்ண. அப்பதான் நமக்கு தெரியும் இவன் இந்த அளவு தைரியமானவன் தான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பொட்டா பொறுக்கி மாதிரி எல்லாம் சுத்தக்கூடாது. ஸோ இந்த டாபிக் விடுவோம். நம்ம நெக்ஸ்ட் போவோம். T70 கன்ஃபார்ம். அதைத்தான் நானும் சொல்றேன். T70 கன்ஃபார்ம். T70 வந்து கண்டிப்பா வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாடு கொத்தடிமைகள் வாழ்வு. அவன் வந்து விஜய் மேல இருக்க பாசத்துல வந்து T70 கன்ஃபார்ம் போடுறான். இவன் என்ன புண்டையை வந்து பேசுறான். அதான் சொல்றேன்ல, இவனுங்க தற்கொலையா தான் இருக்கானுங்க. இன்னும் வந்து எதை பத்தி பேசுறோம் எதை பத்தி பேச போறோம்னு கூட தெரியாம சுத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்களை வச்சு எப்படி அரசியல் பண்ண போறாருன்னு தெரியல. எஸ் ப்ரோ, டிவிகே டிஎம்கே ஒண்ணுதான். பண்ணையார் கட்சி ப்ரோ. ரெண்டு கொள்கை இல்ல கூமுட்ட ப்ரோ. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். எப்படின்னா விஜய் அண்ணா வந்து யங்ஸ்டர்ஸை வச்சு அரசியல்
அரசியல் பண்ண போறேன்னு சர்க்கார் படத்துல ஒரு சீன் வச்சிருப்பாரு. இதுல வந்து யங்ஸ்டர்ஸ் வச்சு அரசியல் பண்றாரா பாத்தீங்கன்னா இல்ல, எல்லாமே 30+ 35+ மேலதான் போகுது. யாருக்குமே வந்து மக்கள் சேவை பண்ணணுன்றவங்க யாருமே 30+ல இருக்க வாய்ப்பு இல்ல. 30க்கு கீழே இருந்தா அவன் மக்களை பத்தி கொஞ்சமாச்சு யோசிப்பான். 30 மேல போயிடுச்சுன்னா அவன் யாரை பத்தி யோசிப்பான்? தன்னை பத்தியும் தன்னோட ஃபேமிலியை பத்தி மட்டும்தான் யோசிப்பான். எப்படிடா காசு சம்பாதிக்கிறான்னு பார்ப்பான். அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்டு எப்படி இந்த கட்சியை நடத்த முடியும்னு நானும் பாக்குறேன். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணா கட்சி நடத்துறது தப்பு இல்ல, அண்ணா கட்சியில சூஸ் பண்ணிருக்க ஆளுங்க தான் நான் வந்து தப்பு சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் எனக்கு அண்ணா கட்சியை பிடிக்க மாட்டேங்குது. தமிழ்நாடுல இருக்கிறவங்க காசுக்காக எதுவும் செய்வீங்க ஏன்ட்டு சொல்றீங்க, யூ மீன் கொத்தடிமை. பட் ஒரு சின்ன திருத்தம், விஜய் அண்ணா ஆனஸ்டான ஆளு, அவர் காசு கொடுக்க மாட்டார், ஹீஸ் அ குட் பர்சன். ஓகே, குட் பர்சன் அதெல்லாம் ஓகே தான். காசு கொடுக்க மாட்டாருன்னு, காசு கொடுக்காம இருந்தா எப்படிடா ஓட்டு போடுவாங்க? நிறைய பேர் சொன்னது வந்து நான் காசு கொடுத்து ஓட்டு போடுறது அந்த மேட்டருக்கு தான் என்ன அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல காசு கொடுக்காம எதுவும் பண்ண முடியாது, இதுதான் உண்மை. பிகே யாருன்னு தெரியுமா? அவர் ஃபீஸ் எவ்வளோ, அந்த அமௌண்ட் திரும்ப எடுக்க மாட்டாரு. ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறதா இருந்தா எலெக்ஷன்ல மக்களை நம்பி நிக்கணும். ஒரு கார்பரேட் காரனை நம்பி எல்லாம் நின்று அவனை நம்பி அவனால ஜெயிக்க போறது அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே கூடாது. இல்ல இப்போ போட்ட காசு எடுக்கணும்னாச்சு ட்ரை பண்ணுவார்ல, அதான் நான் சொல்றேன். போறத பத்தி இல்ல, இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாம் உருவிட்டு நடு ரோட்ல கோவணத்தோட விட்டானுங்கன்னா இதான் ஒரு செம்மையான கமெண்ட். இது அக்கா தங்கச்சியை காலேஜ்குள்ள வச்சு ரேப் பண்ணுவாங்க, உன்னால பாத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். நான் சொன்னதுக்கும் இந்த வீடியோல இருக்கிறதுக்கும் இந்த கமெண்ட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் அக்கா தங்கச்சியை காலேஜ்ல வச்சு ஏட்டா ரேப் பண்ண போறாங்க, அதை எதுக்குதான் நான் பார்த்துட்டு இருக்க முடியும்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே. தம்பி என்ன சொல்ல வர்றாரு, இப்ப இருக்க ஆட்சியில வந்து காலேஜ்ல வச்சு ரேப் எல்லாம் பண்றாங்க. ஸோ வந்து விஜய் அண்ணா வந்து அப்புறம் காலேஜ்ல வச்சு எல்லாம் ரேப் பண்ண மாட்டாங்க, ரேப்பே நடக்காது. விஜய் அண்ணா வந்து ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்திடுவாரு, திரைப்படத்துல வர மாதிரி. கண்டுபிடிச்சிட்டேன் விஜய். என்ன புண்டைய கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காங்க. சினிமா வேறன்னு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க அவனுக்கு. காஜல் அசின் பின்னாடி தடவினார், இதை தடுக்க போறாரு. அதுக்கு வந்து இவரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, சினிமாவுக்கு ரியாலிட்டிக்கு வித்தியாசம் தெரியாத கிறுக்கு கூய். அதைத்தாடா நானும் சொல்றேன். இவர் விஜய் அண்ணா வந்து ஹீரோ மாதிரி காப்பாத்த போறாரு. இல்ல, யாரு வந்தாலும் ரேப் பண்ணதான் போறானுங்க, திருட்டு நடக்க தான் போகுது, கொலை நடக்க தான் போகுது. யாரையும் வந்து ஹீரோ மாதிரி அவர் காப்பாத்த போறது இல்லை. அவர் என்ன பேட்மேன் தான்? சொல்றபடி பார்த்தா விஜய் அரசியலுக்கு வந்து சிஎம் ஆகி இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே கொலை நடக்காது, எங்கேயுமே ரேப் நடக்காது, எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே நடக்காது, சைலண்டா இருக்கும், அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு போல. பாப்போம் ப்ரோ, பாப்போம். தமிழ்நாட்டில் நீ சொன்ன பிறகு காசு உண்டு, ஓகே காசு உண்டு, மக்கள் மனசுல இருந்து எடுக்கணும். ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க என்று மக்கள் மனசுல இருந்து தூக்கிட்டால போதும், ஓகே தூக்கிட்டா போதும். அவர் வந்தா தமிழ்நாடு உறுப்பில் இருந்து அது புரியலையே ப்ரோ, என்ன சொல்ல வரீங்க? என்ன லாங்குவேஜ் இது? ஃபர்ஸ்ட் படிங்க, அப்புறம் வந்து அரசியல் பாருங்க. எம்ஜிஆர் ஆட்சிக்கு எப்படி வந்தாரு அப்படிதான்டா. ஓ யா ஊன்னா எம்ஜிஆரை தூக்கிறானுங்க. எம்ஜிஆர் இருந்த அந்த சூழ்நிலை வேற, அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சியில இருந்துட்டு அந்த கட்சியை வந்து ரெண்டா பிரிச்சுட்டு தான் வெளியே வந்து ஜெயிச்சாரு. ஸோ அந்த கட்சியில இருந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் முக்காவாசி தூக்கிட்டு வந்து தான் ஜெயிச்சாரு, அதை புரிஞ்சுக்கோங்கடா. இவர் எந்த கட்சியில இருந்து ஆளை தூக்குனாரு? சீமான் கட்சியில இருந்து, நாம் தமிழர்ல இருந்து தான் தூக்குனாரு. எம்ஜிஆரை இவரையும் கம்பேர் பண்ணி எல்லாம் பேசாதீங்க. எம்ஜிஆர் வேற, எம்ஜிஆர் இருந்த நிலைமை வேற, எம்ஜிஆர் இருந்தப்ப இருந்த நிலைமை வேற. எம்ஜிஆர் வந்து don't compare. போடா சாணி, சாணியா? என்ன பாஷை இது? பாஷையாது, அரசியலாதீங்க பேசுற பாஷையாது. இந்த மாதிரி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால தான் நாடு நாசமா போகுது. டே, நான் ஓட்டே போட்டது இல்லடா. ஐயோ, இவனுங்க பண்றதை பார்த்தா நான் ஏதோ டிஎம்கேல இருந்து காசு வாங்கின மாதிரியும், நான் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு டிஎம்கே கூட்டம் வந்த மாதிரியும். ஆனஸ்டான பதில், என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஓட்டா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஸோ வந்து அண்ணா வரட்டும், அண்ணாவுக்கு நான் ஓட்டு போடுவேன்னு நான் இருந்தேன். ஸோ அண்ணா வந்து அப்புறம் அண்ணாவுக்கு ஓட்டு போட தோணல, அந்த மாதிரி அண்ணா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து இன்னைய வரைக்கும் நான் ஓட்டு போடல, எனக்கு தெரிஞ்சு போட மாட்டேன். நீ வென்யூனா அந்த பக்கம் போய் டிஎம்கேக்கு வாய் போட்டு 200 rupees வாங்கிக்கோ, நாங்க கேட்க மாட்டோம். எனக்கு தேவையில்லை ப்ரோ, உங்களுக்கு தான் தேவைப்படாது. யாருக்கு வாய் போட்டு எப்படி நீங்க வாங்கணும்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் அது பண்ணணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு அது தேவையும் கிடையாது. விஜயை கலாய்க்கிறீங்களா? நீங்க எல்லாம் விஜய் ரசிகர்களே கிடையாது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி ரொம்ப கேவலமான ஒரு ஆள் நீங்க. விஜயை கலாய்ச்சா நான் விஜய் கலாய்க்கல, நான் வந்து ரியாலிட்டி தான் பேசினேன். இங்க நான் விஜய் ஏன் கலாய்க்க போறேன்? விஜய் வந்து கலாய்ச்சி எனக்கு என்ன கிடைக்க போகுது? அரசியல் பண்ற விஜயத்தான் நான் வந்து கேள்வி கேட்டேனே தவிர, நான் வந்து விஜய ரசிகரா இருந்தப்போ, விஜய்க்கு ஃபேனா இருந்தப்ப நான் எதுவும் கேள்வி கேட்கல. புண்ட படத்தை கொடுத்தாலும் பார்த்துட்டு சூத்த முடிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து என்கிட்ட நீங்க வச்சுக்காதீங்க. நல்லா ஊமுறமன், நீ காசு வாங்கிட்டான். ஓகே ப்ரோ, காசு வாங்கிட்டாங்க பாட்டி. என்னடா இது சூப்பரா பண்ணிருக்கியடா. இவன் தானா? அது இவன் தான் எனக்கு போஸ்ட் போட்டிருந்தான். இவன் தான் ஒரு ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன், இல்ல காப்பி பேஸ்டா இருக்கும், யாருக்கு தெரியும்.
நீ யாருடா புண்டாமோன்னு 2026 பாட்டா தேவையா பையா பார்க்குறேன்டா, பார்க்க தான் போகிறேன். நான் எங்கேயும் போக போகிறதில்ல, நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போகிறேன். தளபதி 70 வரப்போ தேட்டரில் போய் பார்ப்பேன். இவனுக்கு கமெண்ட் பண்ணாமல் அன்ஃபாலோ பண்ணுங்க, ஒரு அன்இன்ட்ரெஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இவன் வீடியோ மட்டும் இல்லை, நான் எவனும் பார்க்காம இவனை ஓடிடுவான். அவன் சொன்னதை அவனுக்கே பண்ணுங்க. நான் வந்து வியூஸே வராதப்ப வீடியோ போட்டுட்டு இருந்தேன். வியூஸ் வரப்போ நான் விடுவேன். யாரா அவனுங்க லூசு குண்டா இருப்பானுங்க போல. இவன் ஆமாம், இவர் அன்ஃபாலோ பண்ணோடனே நான் வந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். அப்போ நீயும் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ரியாலிட்டி பற்றி பேசுகிறேன். இவனுங்க என்னடா என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க? ரியாலிட்டி பற்றி யோசிங்கிறா. இது நடக்காத விஷயத்த நான் சொன்னேன். காசு வாங்காமல் ஓட்டு போடுறாங்களா? காசு வாங்கிட்டு தானே போடுறாங்க. அப்புறம் என்ன? அண்ணா ஏன்டா அண்ணான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணலாமா? நாம தானே அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்குன்னு அண்ணா என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணணுமா? இல்லை, லாஜிக்கே புரியலை இதில். யாரா நீ ஜேகே ப்ரோ ஃப்ரம் மீஷோவா? இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன். என்ன பண்ணாலும் ஜேகேன்னு இவனுங்க வந்து ஜேகே மட்டும்தான் யூடியூபர் நினச்சிட்டு இருக்காங்க போல. யாரு புதுசாக வந்தாலும் ஜேகே ஃப்ரம் மீஷோ, ஜேகே ஃப்ரம் இப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. நான் ஜேகே மாதிரியும் ட்ரை பண்ணல. அப்புறம் என்ன மாதிரி இவனுக்கு பேசுறானுங்கன்னு தெரில. உன்னால முடிஞ்ச வரைக்கும் மண்டலானுக்கு முட்டு கொடுத்துவோம்டா. டே, இவனுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் கேள்வி கேட்டா அவன் வந்து அஜித் ஃபேனு, ரஜினி ஃபேனு, இல்லை டிஎம்கே காரா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கானுங்க. டே, ஒன்று மட்டும் புரியல. நான் வந்து ஒருத்தங்க விஜய் ஃபேனாக இருந்துட்டு விஜய் கேள்வி கேட்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்லை விஷயம் தப்பா பட்டுச்சுன்னா கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. அதை விட்டு இவனுங்க முட்டு கொடுக்குறானுங்க பாரு. உனக்கு அவரை பற்றி தெரியலன்னா விட்டு வத்தா. அவர் வின் பண்ணா கூட நடிக்க வர சான்ஸ் இருக்கு. அவர் தோத்துட்டா அந்த வயசுல வின் பண்ற வரைக்கும் விட மாட்டார். இதுதான் அவரு தப்பி. 2026 தான் ஜெயிக்க மாட்டாரு சொன்னேன். இதுல வந்து 3-4 எலெக்ஷன் கழிச்சு ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருன்னு எனக்கும் தெரியும். மேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நானும் சொல்றேன். அதை விட்டு இவனுங்க என்னடா, ஐயோ, விஷயத்த புரிஞ்சுக்காம இவனுங்க பண்றது இருக்கே. எங்க அண்ணாக்காகவும் பியாச்சு ஓட் போட வச்சிட மாட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே போடா மயிறு, போடா புண்டை, போடா லூசு புண்டை, போடா போட்டா புண்டை, இந்த மாதிரி தான் கமெண்ட் வந்துட்டு இருக்கு. ஃபுல்லாகவே பேட் வேர்ட்ஸ் தான், ஃபுல்லாகவே அபியூஸ் பண்ணி தான் போட்டிருந்தானுங்க. நான் நிறைய கமெண்ட் காட்டியிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து கமெண்ட்ஸில் போட்டு என்னை திட்டிகிட்டு இருந்திருக்கானுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து யாரையும் அபியூஸ் பண்ணி அந்த வீடியோவில் பேசலை. நான் வந்து ரியாலிட்டியை பேசினேன். அதுவும் வந்து ப்ராப்பர் வேர்ட்ஸில் தான் பேசினேன். ஸோ இவங்க வந்து அண்ணாவோட ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி பேசுகிறானுங்க, எப்படி பேசுனானுங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பேசினா வந்து நான் எப்படி அண்ணாக்கு ஓட்டு போடுவேன்? நான் ஓட்டு போடுவேன். நான் இல்லை வந்து நான் என்னோட ஃபேமிலியில் யாராவது ஓட்டு போட விடுவேன். நான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது போட விடுவேன். நான் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே நினச்சிட்டாங்கன்னு இங்கே எப்படி அண்ணாவால் ஜெயிக்க முடியும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து சினிமா வேற அரசியல் வேறன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. இவனுங்களை என்ன சொல்றதுன்னு தெரில. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எவனுமே ஓட்டு போடாம ஒயிட் வாஷ் தான் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ வந்து அண்ணா தோக்க போகிறதுக்கு காரணம் யார்? அண்ணா கிடையாது, நீங்கள் தான். அண்ணாவை நம்ப வச்சு கழுத்திருக்க போகிறதே நீங்கள் தான். உங்களை நம்பி இந்த எலெக்ஷனில் வந்து அண்ணாவை தான் குறை சொல்லணும், தப்பு சொல்லணும். ஸோ வந்து அந்த தப்பை தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இவனுங்க சினிமா ஃபைட் பண்ணுற மாதிரி, இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ணி அண்ணாவை ஜெயிக்க வச்சிடலாம் நினச்சிட்டு இருக்கானுங்க. ப்ராப்பர் அரசியல்னா என்னென்னு கற்றுக்கிட்டு வந்து அரசியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க, படித்து முன்னேற வழியை பாருங்கள், அப்புறமா அரசியலுக்கு வரலாம். படிக்காமல் அரசியலுக்கு வந்து என்ன சாதிக்க போறீங்கன்னு தெரியல, மற்றவங்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தேன். அண்ணாவால ஜெயிக்க முடிஞ்சா நானும் சந்தோஷப்படுவேன் தான். ஆனா அண்ணாவால ஜெயிக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். அதைத்தான் அந்த வீடியோல சொல்லி இருந்தேன். அதை போட்டு நீங்க கடிச்சதுனால தான் இந்த வீடியோல வந்து உங்களை கடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. அண்ணா வந்து இன்னும் நல்லா ட்ரை பண்ணணும், கொள்கையை வந்து டெவலப் பண்ணணும். சூஸ் பண்ண பொறுப்பாளர்கள் யங்ஸ்டர்ஸ் யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எல்லாமே வந்து யூடியூபர்ஸ், அப்புறம் ஃபேஸ்புக்ல மீம் போட்டுட்டு இருந்தவனுங்க, ஃபேஸ்புக்ல அபியூஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. இவனுங்க தான் பொறுப்பாளர் ஆச்சு. இவனுங்களை வச்சு என்ன பண்ண முடியும்? இவனுங்களை தெரிஞ்சவங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்புறம் எப்படி இதை பண்ண முடியும்னு தெரியல. இன்னொரு விஷயம் தான் கேட்கணும். இந்த விஎம்ஐல இருந்தவனுங்க எல்லாரும் இப்ப டிவிக்கேல ஜாயின் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஎம்ஐல இல்லாதவங்க தான் டிவிக்கேல இருக்கானுங்க. நேத்து வந்த ஒரு ஃபேமஸான ஒருத்தனை வந்து பொறுப்பு கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுக்கறப்பதான் காண்டாகுது. ஸோ வந்து அடிமட்டத்துல உழைக்கிறவன் என்ன பண்றான்? இவரும் வந்து பண்ணையாராய்ச்சி தான் பண்றாரா எனக்கு தெரியல. பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் வந்து கடிச்சேனே தவிர மற்றபடி எந்த விஷயத்தை பர்சனல் வெஞ்சர்ஸ் கிடையாது. எனக்கு வந்து அண்ணா மேல வன்மம் எல்லாம் கிடையாதுங்க. அண்ணாக்காக நான் வந்து 2026 வரைக்கும் வெயிட் பண்றேன். அரசியல் ஜெயிக்க இல்ல, சினிமாவுக்கு வர்றதுக்காக. நான் சொன்னது யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த அபியூஸ் பண்ற லூஸ் புண்டைங்களை நான் திட்டி இருப்பேன், அதுக்கு மட்டும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவனுங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களை நான் இன்னொரு வீடியோட அடுத்த வாரம் மீட் பண்றேன். Until we meet again.
கொலை மிரட்டல் விடுறாங்களா. அண்ணா பாத்துக்கோங்க, அண்ணா இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க, எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க இவனுங்கெல்லாம், உங்க தம்பிங்கெல்லாம் எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி யாரு பேசினாலும் அவங்களுக்கு விடுவாங்க. இப்படி இருந்தாங்கன்னா எப்படி நீங்க ஜெயிக்க முடியும், எப்படி நீங்க மக்களுக்காக சேவை பண்ண முடியும்? இப்ப நடக்கிறதான நடக்கும். ஒருத்தர் சொல்றான் அண்ணா வந்தா தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையுமே நடக்காத, பார்ப்போம் அண்ணா வந்தா என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கத்தானே போறோம். அண்ணால வர முடியாது, அது வேற விஷயம்.